VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் பிளாக்கர் சீரியஸில் நாம் இன்று பார்க்க இருப்பது பிளாக்கர் அபவுட் பேஜ் உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிளாக்கர் வெப்சைட் ஃப்ரீயாக உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் இந்த வீடியோவில் பிளாக்கரில் அபவுட் பேஜ் எப்படி கிரியேட் செய்வது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். நீங்கள் பிளாக்கர் வெப்சைட்டிற்கு அப்ரூவல் வாங்க டிஸ்க்ளைமர், ப்ரைவேசி பாலிசி, கான்டாக்டஸ், அபவுட்டஸ், சைட் மேப் இதையெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி வைத்திருந்தால் மட்டுமே உங்களுடைய வெப்சைட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஓகே, இதையெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல அபவுட் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுவது என்றால், இந்த இடத்துல உள்ள பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ பேஜுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா பேஜ் கிரியேட் பண்ணுவதற்கான எடிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல அபவுட் அஸ்னு டைட்டில் கொடுத்துக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களை பற்றி, அதாவது நீங்கள் என்னவாக இருக்கீங்க, அடுத்து உங்களுடைய வெப்சைட்டை பற்றி, அதாவது என்னென்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம் போட போகிறீங்க, அடுத்து உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல உள்ள ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டு நாட் அலோவ் ஹைட் எக்ஸிட்டிங் என்னும் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிளாக்கரில் போடும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க, அதற்கு நாம் ரிப்ளை கொடுக்கலாம். ஆனால் அபவுட் பேஜில் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் நாம் அபவுட் பேஜை ஒரு முறை மட்டுமே உருவாக்குவதால் இதில் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்காது. எனவே நீங்கள் இந்த கமாண்ட் ஆப்ஷனை டோன்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். அடுத்து பப்ளிஷிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் பேஜ் கிரியேட் ஆகிடும். நீங்கள் கிரியேட் பண்ண அபவுட் பேஜை வெப்சைட்டில் ஆட் பண்ண இந்த இடத்துல உள்ள வியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அபவுட் பேஜ் ஷோ ஆகும். இந்த அபவுட் பேஜுக்கான URL ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டாப் மெனுங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உள்ள பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் பிளாக்கர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்கிற தீமை கிரியேட் பண்ண கம்பெனியோட அபவுட் பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். அதை ரிமூவ் பண்ண இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அபவுட் பேஜில் உள்ள URL முழுவதும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய அபவுட் பேஜ் URL இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய பிளாக்கர் வெப்சைட்டுக்குள்ளே போய் அபவுட் பேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபவுட் பேஜ் ஷோ ஆகும். அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற பேஜ்களை எப்படி கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.